எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு கேம் ஷோ பிளான் பண்ணோம். கேம்ஸுக்கு ரூல்ஸ் என்ன, அது எப்படி கேம் ஆடணும், எந்த கர்மமும் தெரியாது. ஆனால் கேம் ஷோ மட்டும் வைக்கலான்னு பிளான் பண்ணி உக்காந்துட்டோம். நீங்கள் அதை பார்த்தப்ப தான் தெரியுது எந்த கேமு அது கரெக்டாக அவுட் ஆகுறாங்களா இல்லை தெளிவாக தான் பேசுகிறாங்களா அப்படின்றது நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ தான் நம்மளே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ஒரு 15லேருந்து 30 செகண்ட் அமைதி காத்தால அப்படின்னாலும் அவுட் ஆகிடுவீங்க. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது, அவ்வளோதான் இதோடைய ரூல். ஓகேங்களா? உங்கள் பேர் என்னென்ன? நான் போகல இன்னும். எங்க எங்க வேணாலும் பதில் சொல்லிட்டீங்களே, எங்க வேணாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இதுவே பதில் தான், இருந்தாலும் நிகழ்ச்சியில் இப்போ இருந்து போவோம். சரிங்க, உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊர் காஞ்சிபுரம். போதுமே. ஐயோ, ஒரே வார்த்தை, அவர் 2 வார்த்தை ஒரு வார்த்தை. பார்ப்போம் யார் எழுதிக்கிறாங்க. நன்றிங்கய்யா. அதுதான் வந்திருக்கிற ஒரு பேர் பிஞ்சு கண்ணு. இவர் வந்து நிறைய பாப்புலராக நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பாப்புலரான இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னு நினைக்கும் போது நமக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் பேசுவாருன்றதை பேசி பார்க்கும்போது தான் தெரியும். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர் என்னங்கய்யா? ரோஜா பூ அழகா இருக்குது. என்ன பூ அழகா இருக்கு? ரோஜா. பதில். அடுத்ததான் நிகழ்ச்சியில் கலந்துடுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா மைக்கேல் அகஸ்டின். மைக்கேல் ஜாக்சனுடைய மச்சான் பையன் இவர். மைக்கேல் அகஸ்டின் இவரை வந்து டிவி நிகழ்ச்சி நிறைய பார்த்துருப்பீங்க. நல்லா ஜாலியாக பண்ணுவார். இவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் அகஸ்டின். ஓகே, இப்படி சொல்லி காப்பாத்தினாரு. ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? வெயில் ஓவர் அடிக்குது. வெயில் ஓவர் அடிக்குதா? இடுப்பு வலிக்குது. இடுப்பு எப்பத்துல எத்தனை நாளா வலிக்குது? நான் வணக்கம்ண்ணா. யாருக்கு வணக்கம் சொன்னேன்? இல்ல பதில் சொல்லு. யாருக்கு வணக்கம் சொன்னேன்? பஸ் எடுக்குது. பிரியாணி விட்டா நல்லா இருக்கும். பிரியாணியா சாப்பாடா எது வேணும்? கால் வலிக்குது. வயிறு வலிக்குதுன்ற இப்ப கால் வலிக்குது மாத்தி மாத்தியா போய் சொல்ற? செருப்பு கட்டணுமா? அக்கா வணக்கம்க்கா. இப்பதான் வணக்கம் சாருன்னா இப்போ வணக்கம் ஐயா அக்கான்ற. அந்த வீடு சூப்பர் கட்டிக்கிறாங்க. எந்த வீடு? இங்க தண்ணி விட்டா நல்லா இருக்கும். எதுக்கு? வெயில் அடிக்குது. அதாங்க வந்தவனு சொல்லிட்டியா? இந்த டேங்க் சூப்பரா இருக்குது. அதான் பா, எல்லாம் சூப்பர் வீடு டேங்குங்கிற. எந்த வீடுன்னு சொல்லு. கால் 3ஆவது தடவையா சொல்றப்பா. என்ன படிச்சிருக்க? சரிப்பா, என்ன படிச்சிருக்க நீ? தள்ளி போட்டு உட்காரு. எங்கன்னா உட்காரு. நீ என்ன படிச்சிருக்க நீ? அந்த கேமரா சூப்பரா எடுக்கிறாரு. யாரு? சூப்பரா பொண்ணுங்கிறாரு. என்னது கரெக்டா சொல்லு. கேமராவா? அது கவுரு சூப்பரா இருக்குது. ஆமா, எல்லாம் சூப்பர். ஏதாவது ஒண்ணு நல்லா இல்லாதது சொல்றியா நீ? ஓகே ஓகே. ஓகே ஊவா அப்படின்னா எப்ப என்ன ஒன்னா நவுத்தி போடுற இப்படி போடுற என்னதான் சொல்ல வர? காக்கா சூப்பரா பருகுது. அதான் சொல்ல வந்தியா? ஆமாவா? வணக்கம் தமிழா. இதான்ப்பா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டியா 3-4 பேருக்கு? இன்னும் மறுபடியும் வந்தா சொல்லலாம். மறுபடியும் வந்தா சொல்லலாம் பதில். ரொம்ப நேரம் பண்ண. ஆனா இப்ப நம்மளோட வந்திருக்கிறது தமிழ் அவர்கள் வந்திருக்காரு. அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு எவ்வளவு நேரம் பேசுறாருன்னு பார்ப்போம். ஒரே ஒரு ரூல் தான் இதுல. 15லேருந்து 30 செகண்ட் அமைதியாவோ இப்படிலாம் வராம பதில் சொல்லிடணும். ஓகேங்களா? வணக்கம் தமிழ். அமைதியா இருக்கக்கூடாதுங்கய்யா. எடிட் பண்ணிருக்கேன். சரி, என்ன எடிட் பண்றீங்க? காக்கா கத்தின்னு இருக்கு. எப்போ? காதுல தண்ணி போச்சு. காக்கா கத்துதான் காதுல தண்ணி போச்சா? கரெக்டா சொல்லு. நெட்வொர்க்கே வேலையே செய்ய மாட்டேன். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு பேசுற போல இருக்க. டக்குன்னு பேச மாட்டியா? உச்சா பாய் தொலைதே. ரொம்ப நேரம் பண்ணாவா? 3 போதா? இல்ல இன்னும் 3 ஆகலப்பா. டைம்னா கரெக்டா சொல்லு. டைம்னாப்பா? உன்னதான் கேக்குற. டைம்னா அண்ணன் வந்துட்டு இருப்பாரு. அதான்ப்பா டைம்னான்னு கேட்டேன். எடிட் வர பண்ணணும். பண்ணு. யாரு வாங்கினது? எடிட் பண்ணுமா? என்ன வீடியோ அது? என்ன வீடியோப்பா அது? எறும்பு. எப்பா 20 செகண்டுக்கு அப்புறமா சொல்லுவேன். நான் 3 கேள்வியே கேட்டேன். சரி சொல்லு, என்ன படிச்சிருக்கீங்க? அரிக்குது. படிக்காசாலியா? வீட்டுக்காச்சும் போயிட்டு வரலாமா? பாத்தீங்களா? 20 செகண்ட் கழிச்சு பரவாயில்ல, அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். சரி, வீட்டுக்கு போகாம போ. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா வந்து?
என்ன பண்றதுன்னு தெரியலையே. அதுவே பதில் தான். லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆமா என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்போ வந்திருக்கிற ஒரு ராஜ்குமார் உங்களுக்கு தெரியும். இவர் வந்து முக்கிய கதாபாத்திரத்துல சித்தப்பா, பெரியப்பா, மாமா அது மாதிரி கேரக்டர் எல்லாம் பண்ணியிருப்பாரு. இவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க, வெயில் மேல படுது. அப்படியே வாங்களேன், வாங்க. அழகா காட்டணும்ல உங்களை. ஓகே, அப்படியே போலாமா? ஓகே, வணக்கம். வணக்கம். பதில் சொல்லிட்டாரு. இதனால அதுல இருந்து போலாம். உங்க பேர் என்ன? எங்க ஆள் பேர் கார்த்திகா. உங்க ஆள் பேர் இல்லப்பா, உன் பேரு. அந்த மண்ணு சூப்பரா இருக்குது. இன்னும் செம்மண்ணான்னு தெரியல. எது? செம்மண் தான் அது. வானம் அழகா இருக்குது. ஏய், எல்லாம் அழகா இருக்குன்னா காக்கா ஒண்ணு பார்த்து காணவே காணும். இங்கதான் இருந்தது. அந்த பொண்ணு சூப்பரா இருக்குதா? எந்த பொண்ணு? அந்த பையன் காணுமே. எந்த பையன்? நாய் ஒண்ணு ஓடுது. எங்க? நான் டான்ஸ் ஆடலாமா? ஆடுப்பா, வானான் இல்லையா? ஆடு. ஆடுறியா? சார் ஒஞ்ச மாதிரி இருக்குது. இல்ல உடையில டான்ஸ் ஆடுறியா? மண் இங்க ஒரு லோடு இருக்கட்டும்பா, டான்ஸ் ஆடுறியா? அந்த அக்கா குண்டாக்குறாங்களே. ஆமா, என்ன இப்ப அதுக்கு? தாத்தா காது கேக்குதா? ஏய், என்ன கலர் ஷர்ட்? எங்க ஆளு வரஞ்சி. எப்போ? தூத்துக்குடிக்கு போனோம் கோயிலுக்கு. அங்கதான் வருமா? மழை வர மாதிரி இருக்குதா? அதுக்காக போக மாட்டியா? நான் உங்க ஆளை பார்க்க. நாய் சோறு பூச்ச நாய் ஒன்று பார்த்தேன். கவிழ்ச்சி அடிக்கணும். அடி. யார் வானானது? ஏறி போய் குளிக்கணும். எப்போ? பாட்டு பாடலான்னு தோணுது. பாடு. கடைக்கு போகணுமே. எப்போ போக போற? மோட்டர் வேறு போகணும். மோட்டரா? கடைக்கு போக போறியா? ஃபோன் வந்திருக்கோம் என்னத்துக்கு. அப்படியா? ஷூட்டிங் இருக்குது இப்போ. யார் சொன்னா? மைக்கில் எடுத்துனாருமே. எத்தனை வந்துரு? தெரியல யாருக்கு. எது? கார் எந்த இன்னொரு கார் தான். எங்க இருக்கு காரு? பல்லு உடையிற மாதிரி இருக்கு. ஏப்பா, எங்க இருக்குது காரு? பேண்ட் நல்லா இல்ல. ஏய், வளராத. பல்லுன்ற இதுன்ற என்ன? கண்ணாடி நல்லா இருக்குதுண்ணா. அப்படியா? அடுத்ததா நம்ம இடையே வந்திருக்கிறது அமல்ராஜ் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் சீரியல்ல பார்த்துருப்பீங்க. அந்த காலத்துல இருந்து சீரியல்ல திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ நீங்க அட் ப்ரெசன்ட் பாக்குறீங்கன்னா பணமட்டையில நிறைய பண்ணுவார். இவருக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டு இவர் வந்து தனித்துவமா தெரிவிப்பார். அதே மாதிரி குரல் வளமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். மைக்கே இல்லாம கூட பேசினா அவ்வளவு சவுண்டு கேட்கும். அவர் தான் வந்திருக்காரு. அவரை நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல நமக்கு பெரிய மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. உங்க ஃபுல் பேர் என்னய்யா? நேற்று தான் என் ஊருக்கு போனோம். எந்த ஊரு? காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது பக்கத்தில் என்னது? பக்கத்தில் ஒரு குளத்துல குளிக்கும். சொல்லிட்டீங்களா? பக்கத்துல நீங்க என்னது? அதுக்கு சொல்ல பக்கத்துல நீங்க பக்கத்துல ஒரு குளத்துல குளிக்கும். அதுதான் சொல்லிட்டீங்களா? நான் கேட்டதுக்கு எந்த ஊர் தானே கேட்டீங்க? ஒவ்வொரு கேள்வியா நீ கேட்போம். பக்கத்துல நீங்க, அதுக்கு நான் கேட்டேன் பக்கத்துல அப்படின்னா போய் குளிக்க போறேன்னு நீங்க பதில் சொல்லிட்டீங்களா அதுக்கு? எனிவே, இவரும் வந்து கலந்துக்கிட்டாரு. அடுத்து யார் வராங்கன்னு பார்ப்போம். அடுத்தபடியா வந்திருக்கிறது அஞ்சு அம்மா வந்திருக்காங்க. இவங்களும் பணமட்டையில நிறைய நிகழ்ச்சியில பார்த்துருக்கலாம். தொடர்ந்து இவங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சண்டை போடுற கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க. ஒரு ஹோம்லியா அந்த மாதிரி எல்லா கேரக்டரும் மல்டியா பண்ணக்கூடியவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வணக்கம்மா. வணக்கம்மா. உங்க ஃபுல் பேர் என்னம்மா? மாத்தி மாத்தி சொல்லணும். சொல்லுங்க. இப்போ நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கவே இல்லை. ஒரே பதில் சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல நிகழ்ச்சி என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. இப்பதான் வச்சோம். வந்திருக்குது என்னன்னா, இவர் ஸ்பெஷலிஸ்ட் எதுல அப்படின்னா லேடி கட்ட போட்டிருப்பாரு. நிறைய வீடியோல பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே இவர் பொண்ணுன்னு பல பேர் சைட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தாடியோடயே நீ லேடி கட்ட போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பணமட்டியில இப்போ ஒரு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. தாடி மீசியோடு இரு, இல்லைன்னா உன்னை வேணா கடத்தின்னு போயிடுவான் அப்படின்ட்டு. ஓகே, ரைட். தீபக் தான் வந்திருக்காரு. அவர்கிட்ட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். வணக்கம் தீபக். வணக்கம். முதலே அவுட்டு இருந்தாலும் நிகழ்ச்சி ஸ்டார்ட்னு அவருக்கு சொல்லலை, சொல்லிட்டு பண்ணுவோம். நிகழ்ச்சிக்கு போலாமா? சரி. உங்க ஃபுல் பேர் என்ன? வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. இன்னைக்கா? முடியல. இன்னைக்கா? நேத்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப பதில் சொல்லி அவுட் ஆயிட்டே செல்லாம். இன்னைக்கான்னு கேட்டேன், நேத்துன்னு சொல்லி மாட்டேன். ஓகே, ஒரு லைன் மேல தாங்கல. அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். இப்போ நம்மிடையே வந்துருது நந்தகுமார். அவருக்கு வந்து நடிப்பது குறைவு, திரைக்கு பின்னால் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் வந்திருக்காரு. வணக்கம் நந்தகுமார் அவர்களே. வணக்கம். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் என்னன்னா, நீங்க நான் சொல்றதுக்கு சரியாவோ தப்பாவோ பதில் சொல்லக்கூடாது. வேற எது வேணாலும் பேசலாம். 30 செகண்ட், அதாவது 15 30 செகண்ட் அப்படின்னா அவுட்டுன்னு கொடுத்துருவோம். ரொம்ப யோசித்து பேசினாலும் அவுட்டுன்னு கொடுத்துருவோம். போகலாம் நிகழ்ச்சிக்குள்ள. உங்களுடைய அப்பா பேர் என்ன? மஞ்சா கலர் வீடு நல்லா இருக்கு.
எந்த வீடு? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சார். உண்மையாவா சொல்றீங்க? வேப்ப மர குளிரு. பனைமரத்து அடியிலே புஷ்பலதாம் அடியிலேன்னுவாங்களா அதுவா? ஒரு சேர் ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன். வாங்குங்க, யாரு வேணான்னது? கார் எடுத்துன்னு போகணும். இப்ப சேரா காரா கரெக்டா சொல்லு நீ. அந்த மட்டையை போல மறந்துட்டேன். பழகலாம் இருக்கட்டும். உங்களுடைய ஃபுல் பேர் என்ன? அண்ணா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யார் அவரா? மண்லோடு எடுத்து வந்து கொட்டியிருக்காங்க, மட்டம் பண்ணவே இல்லை. எப்போ பண்ணோன்றீங்க? பில்லு எல்லாம் செதுக்கணுமா? எப்போ? ஊஞ்சல் ஆடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஆடுபா, யாரு வேணாம் ஒண்ணு. ஏன் சொல்லிடுற? வெயில் காட்டுன்னு காட்டுது. எப்போ எத்தனை நாளா? மழை வரும்னா வரவே மாட்டேங்குது. வெயில் இப்பதானே பார்த்தோம், இப்ப மழைன்ற. குளிருது. மழையா வெயிலா குளிரா கரெக்டா சொல்லு. அண்ணா வணக்கண்ணே. யாருக்குப்பா வணக்கம் சொன்ன? யாருக்கு வணக்கம் சொன்ன? பாப்பா அழகா இருக்கு. ஏம்பா வணக்கம் சொல்லிட்டு மாத்தி பேசாத நீ. அந்த நாய் ரொம்ப தொல்லை பண்ணினே இருக்குது. 15 செகண்ட் அமைதியா இருந்திருக்கீங்க. அந்த வலையை தூக்கி போடணும். எந்த வலைய? ஆய்க்கா சாப்பிட்டீங்களா? ஆளுக்காக திரும்பி வணக்கம் சொல்றேன். நீண்ட நேரம் அமைதி காத்ததால் போட்டியிலிருந்து விளக்கப்படுகிறது. இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க, தேங்க்யூ. அடுத்தபடியா வந்துருது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனமட்டையுடைய உரிமையாளர், இயக்குனர், இப்படி பல்வேறு முகம் கொண்ட பனமட்டை ராஜா அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அவருக்கு பெரிய வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம், உங்க பேர் முதல்ல சொல்லுங்கய்யா. ராஜா. ரைட், இது அவர் பேர் சொல்லிட்டோம். இனிமேல் தான் கேம் ஸ்டார்ட், போலாமா? ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பேனா எங்க போச்சு? எந்த பேனா? நீங்க மதியம் சாப்பிட்டனா இல்லையா? என்னைக்கு? இன்னைக்கா நேத்தா? நான் என்ன படிச்சிருக்கேன்னு மறந்துட்டேன். படிச்சதை மறந்துட்டீங்களா? ஐயோ, அம்மா ரேஷன் கடைக்கு போக சொல்லிச்சு, போவே இல்ல. ஞாபகம் வந்துச்சுல உங்களுக்கு? வீட்டுல ரொம்ப நாளா தர்பூசணி பழச்செடி வளர்க்கணும்னு ஆசை. சரி, ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி தர்பூசணி செடி வளர்க்கணுமா? ஐயோ, இன்னும் எல்லாத்துக்கும் ஐயோ என்ன? குளிக்கவே இல்லையே. இன்னைக்கா நேத்தா? கார் வாங்கணும். வாங்குப்பா, என்ன கார் வாங்க போற? மழை வர மாதிரி இருக்குது. இது மழை வர மாதிரியா இருக்கா? உண்மையை சொல்லு. காக்கா ஒரு பக்கம் மரத்துல நின்று பாத்துக்கினே இருக்குது. ரொம்ப நேரம் அமைதியா இருந்து காக்காவை பார்த்து சொல்லியிருக்காரு. காக்காவை பார்த்து என்ன ஆச்சு? அரசியல் வாய்தா இல்லன்னு பாத்துன்னு இருக்க. இப்ப என்ன கட்சியில சேர போறீங்க? எறும்பு கட்சி தண்டு தண்டா வீங்கி போச்சு. என்ன எறும்பு? கட்ட எறும்பா சிட்ட எறும்பா? ஒரு துணியை ஒழுங்கா துவைக்கிறாளா, அழுக்கு போகவே மாட்டேங்குது. யார் துவைச்சது? கேஸ் வைக்கிற விலையில பார்த்தாக்கா கிடைக்கவும் மாட்டேங்குது, ஒண்ணும் மாட்டேங்குது. என்னது கேஸா? என்னது கிடைக்க மாட்டேங்குது? இன்னும் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கு, யாரும் இல்லைன்னு. அது என்ன ஜூஸ் குடிப்பீங்க? ஜிலேபி மீன் ஒரு நாள் ஏரியில போய் பிடிச்சி நான் ஆட்டம் ஆடணும்டா. ஐயோப்பா, எந்த ஏரி? நம்பிச்சுனே இருக்குது கழிச்சு. பச்சை சொன்னி எறும்பு கட்சிது அதுவா? நகை விற்கிற விலையை பார்த்தாக்கா இந்த பித்தளை மோதிரத்துக்கெல்லாம் காசு கொடுப்பானான்னு தெரியலையே. பித்தளை மோதிரமா அது? மிஷின் கண்ணாடி மாட்டணும். எதுக்கு? நாளைக்கு திங்கக்கிழமையா? ஏன்? ஏசி ஓடினே இருக்குதா? கரண்ட் பில் எவ்வளவுதான் கட்டுவாங்கன்னு தெரியல அவங்க. 5 செகண்ட் அமைதியா திரும்பி பாக்குறேன். உங்களுக்கு நியாயமா இருக்கா? என்ன இப்ப திரும்பி பார்த்த? பொறும்போக்கு ஏத்தலாம் பட்டா போட்டு விட்டுறானுங்க. பட்டான்னு என்ன சொல்றியா? பொறும்போக்குன்னு? ஆமாவா? எறும்பு தானே 3வது தடவை கிடைக்குதா? ஐயோ, என்னது? என்னாச்சு? கடங்காரன் வேற வருவான் பொழுது. வட்டம் குத்துக்கலாம் விடு. எவ்வளவு வாங்கின கடனை? லேடிஸுங்களுக்கெல்லாம் பஸ் இலவசமா விடுறாங்க, நம்ம கூட மாட்டுறாங்க. ஜென்ஸுக்கு அப்ப வேணும்ன்றீங்க, கரெக்டா? நம்மளே எலெக்ஷன்ல நின்று பெரிய ஆளா இல்லைன்னு முடிவு பண்றேன். எந்த கட்சியில் இப்போ வரீங்க நீங்க? ஹீரோவா இல்லாம பேசாம? அதுவும் ஆகலாமே, உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா? கொத்தனார் வேலைக்கு போயாவது 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னாக்கா. இப்ப நீ கட்சிக்காராக போறியா, நடிகராக போறியா, கொத்தனார் வேலைக்கு போறியா?
காலைல சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமா ஆகலையா? என்ன சாப்பிட்ட காலைல? ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டாரு. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு வாழ்த்துக்கள். இதுல என்னன்னா உண்மையிலேயே தாக்கு பிடிச்சாலும் அப்படியே பேசிட்டு அது உள்ளேயே வரல. நன்றி ராஜா அவர்களே, நன்றி. இப்ப நிகழ்ச்சியில வந்தது யாருன்னா கொத்தமல்லி மல்லி அப்படின்னு அந்த மல்லி இல்ல, ஜாதி மல்லி, குண்டு மல்லி, மதுரை மல்லின்னுவாங்கல்ல, அது மாதிரி மல்லி இவங்க பேர். இவங்க நிறைய வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இவங்க கூட தான் நிகழ்ச்சிக்கு போலான்ட்டு. வணக்கம்மா. வணக்கம் சார். இது மாதிரி டக்குன்னு பதில் சொல்லக்கூடாது, நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, உங்க பேர் சொல்லுமா. அங்க போய் சார் நாய். எங்க? குட்டி பையாவா? எந்த பையனை கூப்பிட்ட? அங்க பாருங்க, உங்க முடி எங்க பறக்குது. அடக்கவே இல்லை, போய் சொல்ற பத்தியா? அண்ணா சாக்லேட் வேணுமா? எந்த அண்ணனை கேட்ட? எங்க அப்பா ஊருக்கு போய்கிறாரு. எப்போ? தங்கச்சி நல்லாக்குறியா? அம்மா, அப்பா ஊருக்கு போயிருக்காரு தங்கச்சின்ற. தங்கச்சியா அப்பாவா? காஃபி சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும்மா, தங்கச்சியா அப்பாவா? அதுக்கு பதில் சொல்லு. தெரியலீங்களே. தெரியலன்னு பதில் சொல்லிட்டியேம்மா. ஓகே, அடுத்தது யாருன்னு பார்ப்போம் நிகழ்ச்சியில. வாமா. ஐடியா 1 2 3 சேனலுடைய இயக்குனர் இருக்காங்க இல்லையா, அந்த இயக்குனருடைய டாக்டர் இவங்க. டாக்டர் கிடையாது, டாக்டர். வணக்கம்மா. நிறைய தெரிஞ்ச பொண்ணு. ஒரு எடுத்தவொடனே பதில் சொல்லி, தீனிமேல் பதில் கரெக்டாக சொல்லக்கூடாது, ராங்கா பதில் சொல்லணும். ஓகேவா? உங்க அப்பா பேர் என்னம்மா? கஜலட்சுமி. அம்மா பேரு? ஸ்ரீனிவாசன். அம்மா அப்பா பேரு? கிஷோர் குமார். நீ என்ன படிக்கிற? 12th. ஏன் படிக்கிற? பசி எடுக்குது. பசி எடுத்தா தீரா தீராவை சொல்லுவியா? மல்லிகா. மல்லிகைக்கான்னு சொல்லுவியா? பசி எடுத்தா மல்லிகைக்கா சொல்லுவியா? அங்கிள் ஃபோன் வேணும் அங்கிள். என்ன போன் வேணும் அது சொல்லு. அந்த கல்ல தூக்கி வாரம் போடுங்க. போட்டுக்கலாம். இப்ப என்ன போன் வேணும் அது சொல்லு. காசே வரல அங்கிள். வரலதான் எனக்கும் தான் தெரியுது. நான் ஜடமா நானு. இதெல்லாம் க்ளீன் பண்ணு அங்கிள். எப்பா? எப்பா? ஐயோ, பேனரே இல்லைங்க. எங்க? ஜூஸ் வேணும் எனக்கு. இப்பதான் குப்பாலன்னு ஜூஸ் வேணும்ன்ற. என்ன ஜூஸ் வேணும் கரெக்டா சொல்லு. எனக்கு வெள்ளி வளையல் வேணும். ஜூஸ் வேணுமா வெள்ளி வளையல் வேணுமா? செருப்பு இல்லை என் காலில். பிஞ்சு போயிடும். டாக்கா போட்ட இல்லம்மா. இப்ப உனக்கு செருப்பு இல்லன்றியா வாங்கணும்ன்றியா? வேக்கடாகுது அங்கிள். அதுதான் வெயிலா இருக்குன்ட்டியா? வேக்கடாகுது. ஏமா பதில் சொன்னேன். ஓகே, எனிவே ரொம்ப நேரம் பேசுறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மல்டி டேலண்டட் பர்சன். இவங்க தான் படிப்பாங்க, பெருக்குவாங்க, அப்படி அந்த மல்டி டேலண்ட் இல்லை. பாடுவாங்க, நடிப்பாங்க, கதை எழுதுவாங்க, திரைக்கதை எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க, பாடல் எழுதுவாங்கலாம் நம்பாதீங்க. பாடுவாங்க, நடிப்பாங்க, அதோடு நிறுத்திக்குங்க. அது 2 மட்டும் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அவங்க உடம்பு தான் ஊதி போயிடுச்சே தவிர சாப்பிட்றது கொஞ்சம் தான். இதை பார்த்து நீங்கள் எல்லார் வீட்லையும் இவங்க தான் துள்ளுவாங்களாலாம் நினைக்காதீங்க. அப்படிலாம் கிடையாது. எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட சிரிச்சிக்கினே பரதேசி டேய் அப்படின்னு தான் சிரிச்சினே திட்டுவாங்க. மற்றது கோபமே வராது. ஜான்சி ராணி லக்குமி பாய். உங்க பேர் எதுன்னு இன்னும் இது ஸ்டார்ட் ஆகலமா? இப்ப பேர் சொல்லலாம். சாய் கிரேஸ் புஷ்பராணி. நான் ஜான்சி ராணி லக்குமி பாய். இவ்வளவு லென்த்தா சொன்ன பேரை. ஓகே, அது மாதிரிதான் ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சூப்பரா இருக்கு சார். நிகழ்ச்சி போலாமா தான் கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லலாம். போலாமா? போலாம். வணக்கம்மா. சூப்பரா இருக்குல்ல இந்த வீடியோ, கேமரால அழகா எடுத்துட்டு இருக்காப்ல. மரியாதை தெரியாத குடும்பத்துல இருந்து வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணுமா இல்லையா? விநாயகர் எவ்வளவு அழகா இருக்காரு பாரு. ஆமா, அழகா தான் இருக்காரு. யாரு இல்லைன்னது? தம்பி, இந்த ஹெட்போன் எங்க வாங்குனீங்க? ரொம்ப உனக்கு ஹெட்போன் ஜாஸ்திமா. ஹெட்போன் எங்கன்னு கேக்குற? கண்ணத்துல கை வைக்க கூடாது தெரியுமா? யார் கண்ணத்துல? அடுத்தவங்க கண்ணத்துலயா அவங்க கண்ணத்துலயாவா? சமிதா சூப்பரா ஊஞ்சல் ஆடுற நீ. நல்லா ஆடுறாளா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. யாரம்மா சொன்ன? இப்போ என் ஆளு எவ்வளவு அழகா விளையாண்டுட்டு இருக்காரு பாரு. அவர் தான் சொன்னீங்களா நல்லா சிரிக்கலான்ட்டு? கண்ணாடி சூப்பரா இருக்கு. ஏமா எல்லாமே சூப்பரா, இதுதான் மோசமா இருக்கு. நேத்து ஒரு பாட்டு கேட்டேன்னா, அந்த பாட்டு அவ்வளவு அழகா சூப்பரா கேட்க இனிமையா இருந்தது. பாத்தியா கேட்டியா? தெளிவா பேசு. ஒரு இடம் வாங்கி போடு, ஒரு வீடு கட்டணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஏமா பாட்டு கேட்டியா வீடு கட்டணுமா? அது கரெக்டா சொல்லு. எங்க பார்த்தாலும் அழகா அந்த புல்வெளிகாடு செம்மையா அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குங்க. போய் சொன்னாலும் பொறுத்து சொல்லணும். சகாரா பாலைவனத்துல உட்காந்துக்கும் புல்வெளிகள் பண்பட்டு இருக்கா. இந்த வீடு இடிஞ்சே போட்டுருவாங்க, அது கட்டுறாங்களா பாரு. அது அவங்க பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை இல்லை. கார் வாங்கி அந்த கார்ல போகணும். கார் வாங்கிட்டு பின்ன பக்கத்து வீட்டுக்காரனா போவா? நீ தான் போனா.
அந்த வீட்ல ஒரு மாம்பழத்தை பார்த்துட்டே இருக்கேன், என்ன திருடி சாப்பிடலாம்னு ஆசையா இருக்கு. எந்த மாம்பழம்? ஒழுங்கா கேமரா எடுக்கிறியா நீ? ஏன் இப்படி பண்ற? முன்னதான்பா காய் துப்புறாங்க, கேட்டுப்பா. அவர் தானே சொன்னீங்க. கையை வீங்கிட்டு வலிக்குது இந்த கை திடீர்னு. ஏமா திட்டினது அவர் யாருன்னு தெளிவா சொல்றேன். அவர் கேமரா கீழே போட்டு போயிட போறாரு. சொல்லுமா. வளையல் மாத்திட்டு வேற வளையல் எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. என்ன கோல்டு வளையலா, பித்தளையா, அலுமினியமா, இல்லையே கண்ணாடி வளையலா? ஒரு பட்டு சரி அழகா எடுக்கணும். என்ன கலர்ல எத்தா உனக்கு பிடிக்கும்? 4 இட்லி தான் சாப்பிட முடியுது, அதுக்கு மேல சாப்பிடவே முடியல. குடலா இல்ல குடோனா அது? இப்பெல்லாம் கிண்டல் பண்றா எவ்வளவு? 4 இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னா பின்ன என்னங்க அர்த்தம்? இந்தம்மா மாத்தி பேசுறாங்களாம்மா. பரவாயில்ல, எவ்வளவு நேரம் பேசுறாங்க. சூப்பர் தான். உண்மையிலே கேம் புரிஞ்சிட்டு நல்லா பேசுனாங்க. இந்த கேமை கண்டினியூ பண்ணுவோம். எவன் வச்சுக்கிறானோ கூப்பிட்டு வச்சு பேசுவோம். நம்ம நேரடியா திட்ட முடியாது. கேமராமேனை திட்டாங்க பாத்தியா அழகா? இப்ப வந்து பாரு, நம்ம நேரடியா கேமராமேனை திட்ட முடியாது, விட்டு போயிடுவாரு. இது மாதிரி ஆள் செட் பண்ணி திட்டலாம் பாரு. பரதேசியா என்ன வேணாலும் இந்த பல விஷயங்கள் முன்னால இந்த மாதிரி நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறவங்க வச்சு நமக்கு என்னெல்லாம் பிடிக்கலையோ, என்னெல்லாம் கேட்க நினைக்கிறோமோ எல்லா கேள்வியும் கேட்கலாம். ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்துட்டதால அடுத்த எபிசோட்ல இன்னும் சிலர் சிக்குவாங்க, அங்க பண்ணுவோம். இதே மாதிரி பல நிகழ்ச்சி பண்ணுவோம். ஓகேங்களா? நன்றி, தேங்க்யூமா. ஒரு பாட்டு பாடி முடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நான் டீ குடிச்சுப்பேன். பாட்டு அப்படியே எடுத்துக்கலாம். போட்டுங்க, அப்படியே பாடுமா ஒரு பாட்டு. ஒரு சனம் சிரிச்சுடா. பாடுமா பாடுமா. மாம உதடு பட்டு நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா? நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரும் கூடும் காலம் வாராதா? நாவின் காதிலேராதா? நேலா காயு நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரந்தா இந்த நேரந்தா உன்னை எண்ணி பொட்டு வச்ச கோர பாய போட்டு வச்ச இஷ்டப்பட்டு ஆசமச்சா என்ன ஏங்க ஏங்க வச்சா ஒரு சனம் தொங்கிடுச்சு ஊத காத்தோ அடிச்சிருச்சு பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. அதுக்கப்புறம் அதுல பாட்டே வராதா? ஒரு சரணம் ஒரு பல்லவி, அவ்வளவுதான். ஒரு சரணம் ஒரு பல்லவி 2 தான் பாடியிருக்காங்க. உண்மையிலே இவங்களது வீடியோ பல வீடியோ பார்த்துருப்பீங்க. பாட்டு நல்லாவே பாடுவாங்க. இசை இல்லாம பாட்டு பாடும்போது இனிமையா கேட்டா அதுதான் பாடகருக்கான சிறப்பு. அது நான் கருதுறது தான். நான் பெரிய இசை ஞானம் உள்ளவன் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஒருத்தர் பாடும்போது கேட்க இனிமையா இருந்தா அதுதான் வந்து அவங்களுடைய குரல் வளம் அப்படின்னு சொல்லுவேன். அதுல இவங்களுக்கு மார்க் கொடுத்துருக்கேன். ஜட்ஜா மார்க் கொடுத்துருக்கேம்மா. ஜட்ஜி மூஞ்ச பாரு, அவங்க மைண்ட் வாய்ஸ் உண்மையிலே நல்லா இருந்தது. மேலும் பல நிகழ்ச்சியில பல பாட்டுகளை பாட சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்துவோம். இவங்க வெகு விரைவில் மிகப்பெரிய சேனல்ல பாடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில போய் இவங்க நல்லாசையோட அதை கலந்துக்கிட்டு வின் பண்ணணும்னு எல்லாம் வல்ல இறைவன் முழு அருளையும் மல்லி தரட்டும். உங்களுடைய ஆதரவும் நிச்சயமா கொடுப்பீங்கன்னு முழுசா நம்புறோம். இவங்களுடைய கோட் நம்பர் சொல்ற நோட் பண்ணிட்டு ஓட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஓட் பண்ணுங்கன்னா நன்றி நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.